ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 184 பாசுரம். வெற்பை ஆன்றெடுத்த நாச்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 4வது பாசுரத்தில் கோவர்தனத்தை தூக்கி எம்பெருமான் குணங்களை எப்போதும் அனுபவிப்பேன் என்று ஆழ்வார் கூறுகிறார். பின்னர் ஆழ்வார் தனது பக்தர்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது பகவான் அவர்களை காத்ததை கருணையுடன் விளக்குகிறார். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 4ஆம் பாசுரம் ஆழ்வார் பகவானின் அர்ஜவம் உண்மை அவருக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதை விளக்குகிறார். நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 4வது பாசுரத்தில் கோவர்தனத்தை தூக்கி எம்பெருமானின் குணங்களை எப்போதும் அனுபவிப்பேன் என்று ஆழ்வார் கூறுகிறார். பின்னர் ஆழ்வார் தனது பக்தர்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது பகவான் அவர்களை காத்ததை கருணையுடன் விளக்குகிறார். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 4ஆம் பாசுரம் ஆழ்வார் பகவானின் அர்ஜவம் உண்மை அவருக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதை விளக்குகிறார். பாசுரம். வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கம் நிற்கும் வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கமின்றியே நிற்கும் அம்மான் சீர்கற்பனை வைகலே. வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கமின்றியே நிற்கும் அம்மான் சீர்கற்பனை வைகலே. எளிய மொழிபெயர்ப்பு. கோவர்தன மலையை இந்திரனால் தூண்டப்பட்ட ஆலங்கட்டி மழையிலிருந்து தனது பக்தர்களை காக்க களைப்படையாமல் நிற்கும் இறைவனின் ஆண்டவனின் பெருமைகளை நான் என்றென்றும் நினைவு கூறுவேன் ஓதுவேன். எளிய மொழிபெயர்ப்பு. பாசுரத்தின். கோவர்தன மலையை இந்திரனால் தூண்டப்பட்ட ஆலங்கட்டி மழையிலிருந்து தனது பக்தர்களை காக்க களைப்படையாமல் நிற்கும் இறைவனின் ஆண்டவரின் பெருமைகளை நான் என்றென்றும் நினைவு கூறுவேன் ஓதுவேன். வியாக்கியானம். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். வைப்பை ஒன்று எடுத்து. வைப்பை ஒன்று எடுத்து பசுக்களையும் மாடு மேய்க்கும் சிறுவர்களையும் தாக்க இந்திரன் ஆலங்கட்டி மழை பெய்தபோது அதிலிருந்து அவர்களை காக்க கண்ணன் எம்பெருமான் அருகில் இருந்த ஒரு மலையை கோவர்தனம் எடுத்து அவர்களை பாதுகாத்தார். 7 வயதே ஆனதால் மலையை பிடித்து கொண்டு சோர்வடையவில்லையா? ஒர்க்கம் இன்றியே நின்றான். சோர்வடையாமல் மலையை பிடித்து கொண்டு நின்றான். 7-8 நாட்கள் மலையை பிடித்து கொண்டு நின்ற பிறகும் அவர் ஏன் சோர்வடையவில்லை? எளிய மொழிபெயர்ப்பு. வியாக்கியானம். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். வெப்பை ஒன்று எடுத்து பசுக்களையும் மாடு மேய்க்கும் சிறுவர்களையும் தாக்க இந்திரன் ஆலங்கட்டி மழை பெய்தபோது அதிலிருந்து அவர்களை காக்க கண்ணன் எம்பெருமான் அருகில் இருந்த ஒரு மலையை கோவர்தனம் எடுத்து அவர்களை பாதுகாத்தார். 7 வயதே ஆனதால் மலையை பிடித்து கொண்டு சோர்வடையவில்லையா? ஒர்க்கமின்றியே நிற்கும். சோர்வடையாமல் மலையை பிடித்து கொண்டு நின்றான். 7-8 நாட்கள் மலையை பிடித்து கொண்டு நின்ற பிறகும் அவர் ஏன் சோர்வடையவில்லை? அம்மான். இயற்கை இறைவன் மற்றும் எஜமானன் இயற்கையான நித்திய சூரியன் காரணமாக அவர் சோர்ந்து போகாமல் அங்கேயே நின்றார். ஒரு தாயைப் போல குழந்தையை கவனித்துக் கொள்வது போல். அம்மான். இயற்கை இறைவன் மற்றும் எஜமானன் இயற்கையான நித்திய சூரியன் காரணமாக அவர் சோர்ந்து போகாமல் அங்கேயே நின்றார். ஒரு தாயைப் போல குழந்தையை கவனித்துக் கொள்வது போல். சீர்கற்பன். மலையை உயர்த்தி அவரால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களை காக்கும் அவரது அக்கறையான செயலை நான் தியானிப்பேன். ஸ்ரீ ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 4.12. குணைர் தாஸ்யமுப் ஆகத்தக. நான் அவருக்கு சேவை செய்கிறேன். அவருடைய குணங்களால் வியப்படைந்து ஸ்ரீராமனை பற்றி லட்சுமணன் கூறுவது போல எம்பெருமானை தரிசிக்கும் சேவையாளராக மாறுகிறார். சீர்கற்பன். மலையை உயர்த்தி அவரால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களை காக்கும் அவரது அக்கறையை
அக்கறையான செயலை நான் தியானிப்பேன். ஸ்ரீராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 4.12 குணை தாஸ்யமுப் ஆகதக. நான் அவருக்கு சேவை செய்கிறேன். அவருடைய குணங்களால் வியப்படைந்து ஸ்ரீராமனை பற்றி லக்ஷ்மணன் கூறுவது போல எம்பெருமானை தரிசிக்கும் சேவையாளராக மாறுகிறார். வைகையே, தினமும் எப்போதும் இதை இப்போ சொல்ல மாட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதாவது பண்ணலாம்னு கிளம்புறேன். நித்தியசூரி போலவே இது அவருடைய மங்களகரமான குணங்களை அனுபவிப்பது என்னுடைய நித்திய செயலாக இருக்கும் என்று ரிக்வேதம் விஷ்ணு சூக்தம் விபன்யவ இயற்கையாக பகவானை மகிமைப்படுத்துபவர்கள். வைகையே, தினமும் எப்போதும் இதை இப்போ சொல்ல மாட்டேன், கொஞ்ச நாள் கழித்து வேறு ஏதாவது பண்ணலாம்னு கிளம்புறேன். நித்தியசூரியை போலவே இது அவருடைய மங்களகரமான குணங்களை அனுபவிப்பது என்று என்னுடைய நித்திய செயலாக இருக்கும் என்று ரிக்வேதம் விஷ்ணு சூக்தம் விபன்யவ வேதம் என்று ரிக்வேதம் விஷ்ணு என்று ரிக்வேதம் இயற்கையாக பகவானை மகிமைப்படுத்துவார்கள். என்னுடைய நித்திய செயலாக இருக்கும் என்று ரிக்வேதம் விஷ்ணு சுக்தம் விபன்யவ இவர் இயற்கையாக பகவானை மகிமைப்படுத்துபவர்கள். விபன்யவ மீன்ஸ் இயற்கையாக பகவானை மகிமைப்படுத்துவார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.